கடகராசி அன்பர்கள் மற்றவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. இவங்க கலியுகத்தில் பிறந்தா கடகராசியில் பிறக்கணும், இல்லைன்னா கடக லக்கணத்தில் பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே உண்டு. ஸோ அந்த வகையில் இந்த கடகராசியை சார்ந்தவர்கள் எல்லாரையுமே தான் கூட சேர்ந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, அந்த உறவு முறையோட உரிமையோடு கூப்பிடக்கூடிய ஒரு தன்மை பெற்றுள்ளாக இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் தன்னுடைய உறவை பயன்படுத்தி, இப்போ ஒரு தம்பியாக இருந்தால் தம்பி அப்படின்னு அழைப்பாங்க. தன்னோட வயதில் குறைந்தவர்களாக இருந்தால், தன்னுடைய வயதில் மூத்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக அண்ணா, அக்கா அந்த மாதிரி அழைப்பாங்க. ரொம்ப பெரியவர்களாக இருக்கும் பட்சத்தில் உறவு முறை, தன்னுடைய தகப்பனார் தாயாருடைய ஒரு உறவு முறையோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய அந்த அன்பை அற்புதமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை பெற்றவர்கள் இந்த கடகராசியை சேர்ந்தவர்கள். எல்லாத்தையுமே ஒரு உறவு முறையோடு தன்னுடைய நெருக்கத்தை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களுடைய சிறப்பு குண இயல்பு இது. எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் புண்படுத்தாமல், அந்த மனநோகாமல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வலிமை பெற்றவர்கள் தான். ஆனால் இவர்களை அதிக அளவில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாக்குவாங்க. அதற்கு காரணம் இவர்கள் காட்டக்கூடிய அந்த அன்பு, பண்பாடு, அந்த பெருந்தன்மையான குணம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில் அவங்களுக்கு அறிவுறுத்துறோம்.